கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக எங்களோட அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிக்கும் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ அந்த 2 நாள் இந்த எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதில் அநேகர் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்க, நேற்றும் பார்த்துருந்தீங்க, இன்றைக்கே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சில சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம அதில் கவனிக்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு டைம் கரெக்டாக 7:10. சரிங்களா? 7:10. நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 8:30 மணி வரைக்கும் வேதத்தில் கூடிய சில ரகசியங்களை நம்ம பார்க்கலாம். ஓகேவா டைமு? ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சில பேருக்கு அந்த டைமிங் இல்லைன்னு சொன்னால் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்துருங்க. முடிவில் ஒரு முக்கியமான உண்மைகள் தெளிவுபடுத்தப்படும். இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்த உடனே நான் முடிவுக்கு போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வேதத்தில் கூட முக்கியமான ஆழங்கள் புரியாமல் போயிடலாம் ஒரு வேளை. அதனால் சில இன்ட்ரடக்ஷன் அறிமுகங்கள் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கவனிங்க. சரிங்களா? யாருக்காவது ஒருத்தருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் அப்படி ஏஞ்சிட்டு போகிறோம் போயிடலாம். போகும்போது உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போவாங்க. கட்டாயமாக இன்றைக்கி நம்ம பேசின காரியங்களை இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ஆனால் உடனே பேஞ்சு போயிட போகிறீங்க. முடியலன்னா மேக்ஸிமம் கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் போகலாம். சரிங்களா? ஓகே. அப்போது பல்வேறு தரப்பட்ட நம்பிக்கையோடு என்ன பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் வந்திருக்கீங்க, நம்பிக்கையில் இருந்து வந்திருக்கீங்க நீங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு மேஜிக் வேர்ட் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? அது ரொம்ப பெரிய பிளெஸிங் நமக்கு. அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நம்பிக்கைகள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் ஒரே விதமான நம்பிக்கை கிடையாது தானே. கிறிஸ்டியன்ஸ் நம்ம சொல்லிட்டுனா கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில் நிறைய நம்பிக்கைகளில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அநேகர் என்ன பண்ணுறது இல்லைன்னா யோசிக்கிறதே கிடையாது. இதெல்லாமே இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஆனால் அவருடைய பிலீவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் இருக்கிறாங்க, பிரிவுகள் இருக்கிறாங்க. அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. பரவாயில்ல, அதை நம்ம யோசிக்க வேண்டாம், விட்டுடலாம். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பாருங்க, உங்களுடைய அட்டென்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தருக்கு டைவர்ட் ஆனால் கூட எனக்கு அது பார்க்க முடியும், வியூ பண்ணுறதுனால நமக்கு தெரியும். சரிங்களா? இது நாங்கள் பேசுகிறது ஒரு 2000 மீட்டிங் நாங்கள் பேசுகிறோம், 2000 மீட்டிங் இது. அதனால் எங்களுக்கு தெரியும், ஈஸியாக டைவர்ட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போது இது ஏன் நாங்கள் சொல்ல வரேன்னா, இந்த ஒரு மெசேஜ் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கோங்க. நீங்கள் சரி நானும் சரி நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது நம்முடைய ஆண்டவரை மட்டும்தான். அதனால் இந்த மெசேஜ் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு உந்துதல், ஒரு புஷ்ஷிங் டூல் மட்டும்தான். நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆண்டவரை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் அவங்கக்கிட்ட. சரிங்களா? உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஞானங்கள் இருக்குது, அதாவது நிறைய விஸ்டம் இருக்குது, நிறைய அறிவு இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குது. அதனால் நீங்கள் அதிகமாக நாலேஜோட விஸ்டமோட உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு கம்மியாக இருக்குது, அல்லது எங்களுக்கு அதிகமாக இருக்குது உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே ஈக்குவல். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்குறோம். சரிங்களா? ஒருவேளை இப்போ நாங்கள் பேசக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக ஆண்டுடைய வார்த்தையில் புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லை என்ன பண்ணுங்க, அதை ட்ராப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ நான் பேசுகிற ஸ்பீடு உங்களுக்கு புரியுதா இல்லை கம்மி பண்ணணுமா? ஓகே. யாராவது ஒருத்தங்க பதில் சொன்னாதான் அப்போ நம்ம போக முடியும். வெரி குட். அது மாதிரி சொல்லுங்கள். ஓகே. அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்முடைய ஆண்டவரை எப்பவுமே அட்ரஸ் பண்ணும்போது இப்படி தான் அட்ரஸ் பண்ணணும். அநேகர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு வந்தார், கிறிஸ்து வந்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு தனி மனிதனுடைய கருத்துக்கெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, பட் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கணம் சரியாக கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங், முதலாவது வருகையில் அவர் வந்திருந்தார். பெத்லகேமில் பிறந்தார். ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? மிகவும் வைராகியமான ஜனங்கள். சொல்றது புரியுதா? மிகவும் வைராகியமான ஜனங்கள். கையில் நியாயப்பிரமாணம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பக்தியில் அதிகமான விஷயம் வாங்கிட்டு இருக்குது. அந்த பக்தி கேட்ட ஒரு வைராகியம் அவங்க இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க.
இப்படி வந்து மேசியாவை எதிர்கொண்டிருக்கும் பொழுது யார் வந்தா? மேசியா வந்துட்டார், கரெக்ட் தானே? அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரு? அவர் வந்துட்டார். அப்போ இவ்வளோ எதிர்பார்ப்போடு வைராகியத்தோடு வேத பிரமாணங்களை கற்றுத் தேர்ந்த மக்கள் மத்தியில் அவர் வந்து சொன்ன முதல் வார்த்தையே படிக்கலாம் பாருங்க. மத்தேயுல 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. பாத்தீங்களா? இருளில் உள்ள ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதே மாதிரி இப்ப நம்ம சொன்னா எப்படி இருக்கும்? இருளில் உட்காந்துருக்க எல்லா ஜனங்களும் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன கொஸ்டின் வரும்? அப்ப எங்களுக்கெல்லாம் வந்து இருட்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க, எங்களுக்கு அறிவு இல்லையா, நாங்கள் வேதம் படிக்கலையா, அப்படி ஒரு சிந்தனை வரும்ல. ஆனால் இதை நான் ஏன் பகிர்ந்துக்கிறேன்னு சரி பார்த்தீங்கன்னா, நம்மளை விட யூதர்கள் ரொம்ப பெரிய வைராகியம் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப பெரிய ஞானம் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது ஒன்றுமே கிடையாது, அது குப்பை, அது இருட்டு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அவர் பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கவனிங்க. அவர் எதை பார்க்குறாருன்னா, ஜனங்களுடைய இருதயம் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது சில பேர், ஆண்டவரே என்ன ஆண்டவரே நாங்கள் செய்யணும், எது ஆண்டவரே உண்மை? ஏன்னா உலகத்துக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கும் பொழுது டினாமினேஷன்ஸ், பிரிவினைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கு நாங்கள் போகிற ஆண்டவரே, எந்த கூட்டத்தை நம்புறதுனே தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு காலங்கள் கடைசி காலமாக இருக்குது, வரவங்கள்லாம் நாங்கள் ஆண்டவரை பற்றி பேசுகிறோம், இதான் உண்மைன்றாங்க, இதை ஃபாலோ பண்ணு சொல்கிறாங்க, நிறைய பாரம்பரியம் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நாலேஜ் உள்ள வருது, எங்களுக்கு எதை வந்து ஸ்ட்ராங்காக பின்பற்றுனே தெரியல ஆண்டவரே, நாங்கள் குழப்பம் போயிருக்கோம் ஆண்டவரே அப்படின்னு எண்ணங்கள் கூட ஒரு சில பேருக்கு வரலாம், சரிங்களா? ஒரு சில பேர் என்ன பண்ணிக்கலாம்னா, சரி கேட்போமே, கேட்டு வைப்போமே, என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்படின்னு என்ன கூட என்ன பண்ணிக்கலாம்னா வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டோடைய ஒரே பதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெளிச்சம் கட்டாமல் என்ன பண்ணணும்னா இன்னைக்கு கிடைக்க போகுதுன்றதை அவர் சொல்லியிருக்காரு. சரி, என்னெல்லாம் கவனிங்க. எத்தனை பேர் வந்து நம்ம வேதத்தை முழுசா நம்புறோம்? 100%. எல்லாருமே நம்புறோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கை தூக்காதவங்க நம்புறீங்க, கொஞ்சம் கை தூக்கத்துக்கு வலிச்சிருக்கும், வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வேதாமத்துக்குள்ள என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா கவனிங்க. நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக நான் எப்பவுமே டபுள் டைம் ரிப்பீட் பண்றேன், நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக என்னென்னலாம் ஆண்டவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே சொல்லியிருப்பார். இந்த உலகத்தினுடைய முடிவு, நம்முடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகை, உயிர் தெழுதல், இந்த உலக ராஜ்யங்களுடைய முடிவுகள் எப்ப முடியும், எல்லாமே சொல்லியிருப்பாரா? ஓகே, ரைட். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சரி, முடியும் தானே? முடியும். ஓகே, அப்போ இதெல்லாம் நாம நம்புவதற்காகவே சில உண்மைகளை அவர் ஏற்கனவே சொல்லி காமிச்சார், சரிங்களா? இப்போ அதில் நான் டச் பண்ணி உங்ககிட்ட கேள்வி எழுப்ப போறேன். இப்போ நான் கேள்வி எழுப்புறது எதுக்காக அப்படின்னா, நமக்கு தெரியல அப்படின்றதுக்காக கிடையவே கிடையாது. கேள்வி எதுக்கு அப்படின்னா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக கேள்விகளை தவிர வேறு எதுக்குமே கேள்விகள் கிடையாது. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள கொண்டே வரக்கூடாது எப்பயுமே, வேதம் படிக்கும் போது மட்டும், சரிங்களா? ஓகே, அப்படின்னா நம்முடைய வேதாமத்தையும் உலக ராஜ்யங்களையும் உலக சரித்திரத்தையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் எது? எது? தானியேல் புஸ்தகம், சரிங்களா? பைபிள்ல தானியேல் தீர்க்கதரிசி இருந்தார் இல்லையா, அவர் மிகவும் பக்தியோடு வைராகியமோடு இருந்ததுனால அவருக்கு காமிக்கப்பட்ட உண்மை என்னன்னா, இனி நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு காமிச்சார். அதைத்தான் அவர் துல்லியமாக எழுதி காமிச்சார் பைபிள்ல, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது தானியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. தானியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்தெசாட்சார் ராஜ்யம் பாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. பாத்தீங்களா? இந்த தரிசனம் காண்பிக்கப்பட்டதுன்னு சொல்றாருல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த தரிசனம் காண்பிக்கப்பட்ட வருஷம் வந்து 551 BC. சில பேர் சில நேரம் கேட்கலாம், நாங்கள் இவ்வளவு உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணுமா, வருஷங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் வேணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்னார். நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த அழிவு அவங்க நெருங்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, உனக்கு கிடைச்ச இந்த நாட்களில்
நான் சொல்லியிருந்த காரியங்களை நீ கவனிச்சிருந்த அப்படின்னா நீ தப்பிச்சு போயிருந்திருப்ப, ஆனால் நீ இதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, லூக்கால 19ஆம் அதிகாரத்தில் 42 படிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால். பாத்தீங்களா, நல்லா கவனிங்க வார்த்தையை. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். என்ன சொல்றாரு? நான் வந்து உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ கட்டாயம் என்ன பண்ணியிருந்திருக்கணும், தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அதை அறியாமல் போனபடியினால் உன் நிலைமை என்ன அப்படின்னு சொல்றாரு. படிங்க. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஓகே, வரும் சொல்லி அங்க சொன்னார். நல்லா கவனிங்க. இது மற்ற கூட்டங்கள் மாதிரி இது கிடையாது. ஒரு ஆராதனையோ இல்ல மற்றது பேசக்கூடிய இடம் கிடையாது. இது கம்ப்ளீட் வேதத்தினுடைய மகத்துவமான சத்தியங்கள் மட்டும்தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் மட்டும்தான் நம்மளை எங்க கூட்டிட்டு போக வழி காமிக்கும், வேற எதுவுமே காமிக்காது. நம்ம யாரை நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாலுமே தலைகீழ நின்றா கூட பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை எதுவுமே காமிக்காது. இந்த வேதத்தில் கூடிய சத்தியங்கள் மட்டும்தான் காமிக்கும். அதனால தான் சத்தியத்தையும் அறிவீர்கள். அவ்வளோதான். வெரி குட் இல்லையா? நல்லா கவனிங்க. சில கேள்வியில் கேட்டிருந்திருப்பேன், நான் ஃபாஸ்ட்டாக போயிருந்திருப்பேன், நீங்கள் மறந்துருப்பீங்க. பட் நாங்கள் மறக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. தானியேல் 8ஆம் அதிகாரம் படிக்க சொன்னேன் இல்லையா? அதில் தானியேலுக்கு ஒரு தரிசனம் காமிக்கப்பட்டது இல்லையா? அந்த வருஷம் 551 பிசி. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இது எப்படி 551 பிசின்னு ட்ரை பண்ணுங்க. நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த டைமில் தானியேலுக்கு இதை காமிக்கும் பொழுது ஒரு பெரிய ரகசியம் சொன்னார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா 200 வருஷத்துக்கு பின்னாடி இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யங்கள்ல முக்கியமான ராஜ்யம் ஒன்று வரும். அப்போ தானியேல் இருக்கும் பொழுது அந்த டைம்ல உலகத்தை ஆளுகை செய்த ராஜ்யம் எது? எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். நேபுகாத்நேச்சர். சரிங்களா? 610 பிசியில இருந்து 539 பிசி வரைக்கும் அவருடைய ஆளுகை அங்கே இருந்துச்சு. இந்த வருஷங்கள்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்குது? நீங்கள் பைபிள் இருக்குன்னு தான் சொல்லுவீங்க, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியவே தெரியாது, கட்டாயமாக தெரியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தெரியாது. சரிங்களா? நான் ஏன் சொல்ல வரேன்னா, வேதத்தை நாம் அணுகும் முறை எப்படி இருக்குது அது ரொம்ப முக்கியம். அப்போது நம்முடைய மன திருப்திக்காக, நம்முடைய தேவைக்காக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வேதத்தை அப்ரோச் பண்ணவே கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், என் ஜீவனை கொடுக்கணுமா ஆண்டவரே. அநேகர் கொடுப்பாங்க, ஆனால் அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, எப்படி ஆண்டவரே கொடுக்கணும், நீங்கள் விரும்பின மாதிரி கொடுக்கணும். அதாவது நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற மாதிரி ஜீவனை கொடுக்கணுமே தவிர நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் ஜீவனை கொடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான டிசிப்ளின் அதில். சரிங்களா? நல்லா கவனிங்க. அப்போது அடுத்து வரக்கூடிய பெரிய ராஜ்யம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம் இருக்கு இல்லையா? அடுத்து வந்து எந்த ராஜ்யம்? மேத பெர்ஷிய ராஜ்யம் வரும். அதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ராஜ்யம் வரும். அதுக்கப்புறமா ரோம ராஜ்யம் வரும். அப்போ அலெக்சாண்டர் ராஜ்யம் வந்து வரும்பொழுது நல்லா கவனிங்க, அலெக்சாண்டர் ராஜ்யம் வரும் பொழுது அலெக்சாண்டர் ஆளுகை செய்வார் அப்படின்னா 551 பிசியிலிருந்து ஏறக்குறைய 200 வருஷம் தாண்டி போனீங்கன்னா அலெக்சாண்டர் வருவான்னு சொன்னார். துல்லியமாக அதே டைமில் வந்தார் அலெக்சாண்டர். இதில் இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, பாபிலோன் ராஜ்யம் முதற்கொண்டு எல்லா ராஜ்யத்தினுடைய ராஜாக்களும் உள்ள வருவாங்க. ஒரு ராஜாவுடைய ஆளுகை முடிஞ்ச உடனே அடுத்த ஆளுகை அவங்களுடைய வம்சத்துக்கு தான் போகும். சரிங்களா? அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஏற்கனவே சொன்னார். ஆனால் அலெக்சாண்டர் தி கிரேட் அவருடைய ராஜ்யபாரம் முடிஞ்ச உடனே அந்த ராஜ்யபாரம் அவருடைய வம்சத்துக்கு போகவே போகாது. அவருடைய 4 முக்கியமான படை தளபதிகள் அவங்ககிட்ட தான் போகும்னு சொல்லி அவர் 200 வருஷத்துக்கு முன்னாடியே தானியேலுக்கு சொன்னார். அதே மாதிரி துல்லியமாக நடந்துச்சு. நீங்கள் ஹிஸ்டரி எடுத்து படித்து பாருங்க, நடந்திருக்குது இல்லையா? இது எப்படி சாத்தியம்? காரணம் என்னன்னா, இது தெய்வீக பிரமாணம். இது மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட காரியம். மனிதனுடைய தேவைகளை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட காரியங்கள் கிடையாது. தேவனுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட தெய்வீகமான சட்டங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் இந்த உலகத்துக்குள் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் சொல்லி காமிச்சார்.
இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர். பாருங்க மத்தேயு 23:37 படிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இப்படி ஒரு எச்சரிப்பை கொடுத்தார் இல்லையா? நாம எதை கவனிக்க தவறோம் அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவை, நல்லா கவனிங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, நம்முடைய நாளைய தினத்துக்கு என்ன தேவை, இதை தேடிதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது. கரெக்ட் தானே இல்லையா? ஒரு வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஒரு எச்சரிப்பை உங்கள்கிட்ட சொல்லட்டுமா, பகிர்ந்துக்கிட்டோமா? வித் யுவர் பர்மிஷன் பண்ணட்டுமா வேண்டாமா? பண்ணலாம் இல்லையா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஏதாவது மிஸ் ஆகுமா? ஆகுமா? ஆகவே ஆகாதுல்ல. அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளாக ஏறக்குறைய 750 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் 100% கூட சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தினுடைய தேவைகள், தன்னுடைய தேவைகள், இதெல்லாம் அவங்களுடைய சுயநலத்தை பேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாளில் நாம் எதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோமோ எல்லாத்தையும் தூக்கி தெருவில் வீசிடுவாங்களாம் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். அது ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நடந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்காரு. படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்தில் 18 படிங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். ரட்டை உடுத்திக் கொள்வார்கள், தத்தளிப்பு அவர்களை மூடும், எல்லா முகங்களும் வெட்கப்படும், எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும், தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். தங்களுடைய பொன் என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டை தெருக்களை வீசிடுவாங்களா, அவருடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்குமா அப்படின்னு சொல்றார். சரிங்களா? இப்படி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நிறைவேறிடுச்சு. நல்லா கவனிங்க. இப்படி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நிறைவேறிடுச்சு. இது நிறைவேறின வருஷம் 587 BC இப்போ நடந்தது. சரிங்களா? இதுக்கப்புறம் தாண்டி தான் மத்தேயு 23:37 சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க மன்னமாக எத்தனையோ தினம் கூட்டி சேர்க்க மன்னதாக இருந்தேன், உங்களுக்கு என்ன இல்லை, மனசு எல்லாம் போயிருச்சு, உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்பட சொன்னார் இல்லையா? இஸ்ரேல் தேசமே இல்லாம ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. எப்போ? இது ஒரு எச்சரிப்பை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களை பயமுறுத்த கிடையாது. சரிங்களா? எப்போ போனாங்க? AD 70ஆம் வருஷம் போயிட்டாங்க. தேசம் அங்கே இருக்குது, தேசத்துக்குள்ள வாழ்றதுக்காக மக்கள் கிடையாது, எல்லாரும் ஸ்கேட்டர்ட், சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அதில் புறஜாதிகள் குடியிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னது மாதிரி இன்னைக்கு கடைசி காலத்தில் நமக்கு என்ன சொல்லலாம் சரி கவனிக்கும் பொழுது பாருங்க, செப்பனியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது, அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவா. பாத்தீங்களா? இன்னைக்கு ஜனங்களுடைய காதுகள் குளிர மாதிரி தான் ஒட்டுமொத்த உலகத்திற்குரிய மக்களுடைய வார்த்தைகள் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய எச்சரிப்பை சரியா நிதானிக்கணும். அப்போ நம்ம எதெல்லாம் சம்பாதிக்க ஓடுறோமோ எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நாளில் நாம் விரும்பிய தூக்கி வெளியே அடிச்சிருவோம். அந்த மாதிரி காலங்கள் இப்போ உள்ள வந்துட்டு இருக்குன்றத மறந்துடக்கூடாது. அதனால தான் நாம் சம்பாதிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எதை சம்பாதிக்கணும்? சம்பாதிக்கணும். படிங்க நீதிமொழிகள் 4:5 படிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே. பாத்தீங்களா? ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. இந்த ஞானம் எங்க இருக்குது? அதான் கொஸ்டின். இந்த ஞானம் எங்க இருக்குது? நல்லா கவனிங்க. இந்த ஞானத்தை பத்தி பேசும் பொழுது உலகத்தில் இரும்பு எங்க இருக்கு? இரும்பு, அயன், சில்வர், கோல்டு, இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுமா? பாருங்க, யோபுல 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோபு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஞானம் எங்கே எடுக்கிறது? படிங்க. அதில் யோபு 28:12 படிங்க. யோபு 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? பாத்தீங்களா, ஞானம் கண்டெடுக்கப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா, நமக்கு ஒரு விஸ்டம், ஒரு ஞானம் கொடுக்கிறார் இல்லையா, கொடுக்கிறார்ல, அந்த ஞானம் எங்கிருந்து வரணும்? எங்கிருந்து வரணும்? எங்கிருந்து வரணும்? படிங்க. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும். பாருங்க, ஞானம் எங்கிருந்து வரணுமா நமக்கு? சரி, இப்ப நம்ம எல்லார்ட்டும் ஞானம் இருக்குது என்ன இல்லையா? ஞானம் இருக்குதா இல்லையா? ஞானம் நீங்க இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன வருஷம்லாம் எங்க இருக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவீங்க. நீங்களும் வாய்ப்பு கொடுத்துருவீங்க. பரத்திலிருந்து ஒரு ஞானம் வருது அப்படின்னாவே அது எப்படி இருக்கும்? முதல்ல இட் இஸ் பியூர், சுத்தமா இருக்கும் சொல்றார். அப்போ அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் கிட்ட இருக்கக்கூடிய முதல் அசுத்தங்களை காமிக்கும். எது அதெல்லாம் என்கிட்ட அசுத்தமா இருக்குது அப்படின்னு அந்த ஞானம் காமிக்கும். அப்போ இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தங்கிட்ட இருக்கக்கூடிய அசுத்தம், உலகத்தில் வரக்கூடிய அசுத்தம், இதுல இருந்து முதல்ல வெளியில வருவாங்க. அவர்களுக்கு பெயர் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நிறைய அசுத்தமான காரியங்களை வச்சுக்கிட்டு, உலகத்தில் நிறைய அசுத்தமான காரியங்களை வாங்கிட்டு நம்ம யாராக இருக்கவே முடியாது. நாம் நம்முடைய இருதயம் சொன்னா கூட நம்முடைய தேவனுடைய தெய்வீகமான பிரமாணங்கள் ஒரு காலம் யாரையுமே அங்கீகரிக்காது. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய மிகுந்த கிருபை தான், இரக்கம்தான், உங்க மேல வச்ச அன்பு தான் காரணம் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிருக்கிறது. உங்க மேல இவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கான்றத நீங்க புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, அவர் இந்த ஞானத்தை பத்தின காரியங்கள் தான் நம்ம என்ன பண்ண போறாருன்னா ஷேர் பண்ண போறார். சரிங்களா? இன்னும் இல்லை, நம்முடைய ஹார்ட் இன்னும் சரியா டச் ஆகும் கொஞ்ச நேரத்தில். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துக்குள்ளாக இஸ்ரேல் ஜனங்களை நான் சிதறடிப்பேன் அப்படின்னு சொன்னது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சானே? அது எப்போ நடந்துச்சுன்னா ஏடி 70ஆம் வருஷத்துக்கு நடந்துச்சு. சரிங்களா? இன்னைக்கு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசம் இருக்குதா? இன்னைக்கு இருக்குது இல்லையா? எப்படி வந்துச்சு? ஆண்டவர் கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார். எப்படி கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் ஜனங்களை கேதர் பண்ணார். அவர் அப்படி கேதர் பண்ண வருஷம் தான் 1948 அவர் பண்ணார். சரிங்களா? இப்போ இதில் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1948 எங்க இருக்குது? 1948 சொன்னார்ல, அது எங்க இருக்குது? தேசம் யாருது? தேசம் யாருடைய தேசம்? நல்லா பாருங்க. லாஸ்ட்ல வந்து நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நாம இந்தியாவை கூப்பிடும் போது, அட்ரஸ் பண்ணும்பொழுது எப்படி பண்ணுவோம்? தாய் நாடு பண்ணுவோம்ல. இஸ்ரேலை அட்ரஸ் பண்ணும்பொழுது எப்படி பண்ணுவாங்கன்னா தகப்பன் நாடு, ஃபாதர் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசம் தேவந்து. சரிங்களா? அப்போ யார் தேசத்துக்கு யார் சுதந்திரம் கொடுக்கணும்? தேவனுடைய தேசத்துக்கு அவர் தானே சுதந்திரம் கொடுக்கணும். அப்போ நான் கேட்ட கேள்வியுடைய ஒரு தேவை என்னன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு 1948ஆம் வருஷம் மே மாதம் 15 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்த 1948 எங்க சொல்லப்பட்டிருக்கணும்? எங்க இருக்கணும்? பைபிளில் தான் இருக்கணுமே தவிர வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆனால் உலக சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது 1914, எல்லாருக்கும் தெரியும். 1914. செகண்ட் வேர்ல்டு வார் 1939. செகண்ட் வேர்ல்டு வார் 6 வருஷம் நடந்துச்சு. 1945 முடிஞ்சு. இந்த 6 வருஷம் நடக்குன்னு சொல்லி ராஜாக்கள் புஸ்தகத்திலே அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ராஜாக்கள் புஸ்தகத்திலே 6 வருஷம் இந்த யுத்தம் இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது நடந்துச்சு. அதே மாதிரி 1914 4 இயர்ஸ் எக்ஸாக்டா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. ரொம்ப துல்லியமாக வேதாமத்துக்களாக 4 வருஷங்கள் யுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதாம் சொன்னார். இந்த 1914 1918 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இது பைபிளில் இருக்குது, தெளிவாக இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு காணொளி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக மக்கள் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் தான் பைபிளில் கிளியராக இருக்குது. நாம் ஏன் அதை கவனிக்கவில்லை? அதான் கொஸ்டின். அப்போ இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தால் நம்மளை விட பரிதபிக்கக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியை சார்ந்தது அல்ல. அதனால தான் மேலானவர்களை நாடுங்கள் சொன்னார். இந்த பூமியில இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்ன வாய்ப்பு? இந்த பூமியில நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்ன வாய்ப்பு கொடுத்திருக்காரு?
நம்ம எல்லாம் எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? ஆக்சுவலாக எதுக்காக வந்திருக்கிறோம்? என்னமோ காலையில் சொன்னாங்க, நீங்கள் வாங்க, கட்டாயம் வாங்க, உங்களுக்கு புரியும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்மளாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா பாருங்கள், 1 தெசலோனிக்கேயரில் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளுமே எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி செதுக்கணும் அப்படின்னா நாளைக்கு தேவையை பேஸ் பண்ணி கிடையாது. நம்மளை அழைத்த தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு கூப்பிட்டுருக்கார். ஆக்சுவலாக நம்ம யார் அப்படின்னா மண்ணு, கரெக்ட் தானே? இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு பெரிய கேரக்டர் தான் மேட்டிமை, ப்ரைட் என்ற ஒரு குணம். இதெல்லாம் தாண்டி தான் இந்த மண்ணை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு கூப்பிட்டுருக்கார், கொண்டு போவார், நிச்சயமாக கொண்டு போவார் பரலோகத்துக்கு. அவரால் மட்டுமே இது முடியும். ஆனால் கண்டிஷன் என்ன? கண்டிஷன்னா சத்தியம். இந்த சத்தியம் தெரிஞ்சாதான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். புரிஞ்சுங்களா? அதனால்தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த உலகத்தில் என்டையர் மக்களுடைய நிலை கவனிங்க. இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய கான்சென்ட்ரேஷன், இருதயம், சிந்தனைகள் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டான் பிசாசானவன். எப்படி? படிங்க 2 கொரிந்தியர்ல 4 படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா? இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்ணை குருடாக்கிட்டான். இந்த மனக்கண்ணை குருடாக்கினதுனால தான் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த தெய்வீகமான உண்மைகள் தெரியல. சரிங்களா? அதனால நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிடாதீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் பார்த்த எல்லா வருஷங்களும் இதே பைபிளில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே என்ன பண்ணலைன்னா அது ஆண்டவர் சொல்லலை. அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சிக்கும் போல தான் நம்முடைய அழைப்பு கேட்டபடி வாழ முடியும். சரிங்களா? காலையிலே சில கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. நாம் ஏன் பிறந்தோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பதில் சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஏன் பிறந்தோம்? நாம் ஏன் பிறந்தோம் தெரிஞ்சால் மீட்டிங்கே வந்திருக்க மாட்டோம் முதல்ல. சரி, நல்லா கவனிங்க. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருமே ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பதில் சொல்றாரு. சரிங்களா? இந்த பதில் வந்து உங்களுக்கு 1000% கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ பதில் கண்டுபிடிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கண்டுபிடிக்கலாம். பாருங்க ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாருங்க, இதுதான் ஈக்குவாலிட்டின்றது, சரி சமமான விஷயம் சொல்றது. யார் யாரெல்லாம் தேவன் முன்குறிச்சிருக்கிறாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ குமாரன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இப்ப யார் மாறணும்? நம்ம மாறணும். அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காராம். அப்படின்னா இந்த பூமியில ஒரு உயிர் பிறந்துருச்சு அப்படின்னா அவங்க யார் மாதிரி மாறணும்? படிக்கலாமா? கலாத்தியர் 4:19 படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பாத்தீங்களா? என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். அப்ப நம்மகிட்ட யார் உருவாகணும்? கிறிஸ்து உருவாகணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ அதுக்கு தான் இந்த பூமியில நாம எல்லாருமே பிறந்திருக்குமே தவிர வேற எதுக்குமே கிடையாது. காரணம் என்னன்னா, நாம் கிறிஸ்து இயேசு மாதிரி நம்முடைய ஆண்டவர் மாதிரி மாறினா மட்டும்தான் எங்க போக முடியும். இல்லைன்னா முடியுமா? முடியாது. அப்ப அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது யார்கிட்ட இருக்கணும்? அவர் மாதிரி மாறவங்க கிட்ட இருக்கணும். அப்ப அவர்கிட்ட என்ன இருக்குது பாருங்க. கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாத்தீங்களா? இதெல்லாம் சாம்பிள் வசனம் மட்டும்தான். அப்ப அவருக்குள்ள ஞானம், அறிவுன்ற பொக்கிஷங்கள் எல்லாமே உள்ள இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. ஒரு சின்ன வசனம் மட்டும் தான் இப்ப காமிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. இப்போ நாம ஏன் பிறந்திருக்கிறோம்?
கிறிஸ்துவாக மாறுவதற்கு பிறந்திருக்கோம். சரிங்களா? அப்போ நமக்கு யாரை பற்றி தெரியணும்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியணும். அது கன்ஃபார்ம் தான். என்ன நம்ம ஏன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வசனத்துக்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக. அப்போது யார் போதித்தாலுமே அவங்க என்ன சாட்சி காமிக்கணும்? வசனத்தை காமிக்கணும். இல்லைன்னா அது ஆண்டவருடைய வார்த்தையே கிடையாது. முதல்ல அந்த சட்டம் படிக்கலாமா பைபிளில்? பாருங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். பார்த்தீங்களா? யார்கிட்ட வேணா நீங்க உபதேசம் கேட்கலாம், போய் நீங்க ரெக்கார்டிங் கேட்கலாம், இல்லை எந்த கூட்டத்துக்கு வேணா போகலாம். யார் உங்களுக்கு பதிச்சாலுமே அவங்க சொல்லக்கூடிய கருத்தினுடைய ஒரு முடிவு வரும் இல்லையா? அந்த முடிவு வந்துச்சுன்னா வசனம் காமிக்கணும். அப்படி வசனம் இல்லாம எந்த முடிவு சொன்னாலுமே அது ஆண்டவருடைய வார்த்தையே கிடையாது. அதுதான் பைபிளுடைய சட்டம். சரிங்களா? அப்புறம் நல்லா கவனிங்க. நாம கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்றால் நமக்கு யாரை பத்தி தெரியணும்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியணும் இல்லையா? அப்படின்னா இந்த பைபிள் எதுக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது? அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பைபிளே. கிளியரா? மாற்றம் இல்லையே? எல்லாருக்கும் ஒரே பதில். கிளியர்? இப்போ கடைசி பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிங்க. நிறைய இருந்தால் கூட இந்த அறிமுகம் தான் இப்போ நமக்கு தேவைப்படுது, அதனால நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ இந்த பைபிளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி மாறதுக்கு தான் இந்த பைபிள். அப்படின்னா இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக கிறிஸ்தவர்கள்ன்ற ஒரு பெயருக்குள்ளாக வந்திருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுமே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுமே ஒரே மாதிரி பைபிள் வச்சிருக்காங்களா? ஒரே மாதிரி வச்சிருக்காங்களா பைபிள்? இல்லை. கரெக்டா? இல்லை தானே? சரி, என்ன வித்தியாசம் இருக்குது? சைஸ் வித்தியாசமா? பெரிய சைட்ஸு வேர்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. சரி, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். கொஞ்சம் கடுமையாக இருக்கும், பரவாயில்லையா? கொஞ்சம் கடுமையாக இருக்கும், பரவாயில்லையா? வேணாமா? சொல்லவா? சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பேசிட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன சொல்லட்டுமா? லாஸ்ட்டில் உட்காந்துங்க பிரதர்ஸ், சொல்லட்டுமா? ஓகே. நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 500 பேர் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் அந்த கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தோம். கொஸ்டின்ஸ் கொடுத்தோம்ல, கிறிஸ்துவின் பரிசுன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லையா? இந்த காட்பாடி பகுதியிலேருந்து மட்டுமல்ல, நீங்கள் நிறைய இடங்களில் வந்திருக்கீங்க. ஒருத்தர் கூட 10க்கு 10 பதில் சொல்லவே இல்லை. ஒருத்தர் கூட சொல்லலை இந்த பகுதியில் இருக்க மக்கள். இது இட் இஸ் நாட் டு டிகிரேட் யூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்குன்னா டு மெஷர் யுவர் நாலேஜ் இன் கிரைஸ்ட். உங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அந்த அறிவுகள் எந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் கொடுத்தோமே தவிர எதுக்குமே கிடையாது. ஒருத்தர் கூட 10 கேள்விக்கு அடிப்படை, ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா இதான் அடிப்படை கேள்விகள், அதில் யாருமே பதில் சொல்லலை. 10க்கு 10 சொல்லலை. என்ன பண்ணலாம்? பார்த்தீங்களா? இதான் நம்முடைய நிலைமையாக இருந்துச்சு. உங்களை மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சோம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே உங்களை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, எனக்கு பதில் தெரியல ஆண்டவரே, நான் எதுக்கு ஆண்டவரே வாழணும் அப்படி ஆண்டவரை கேட்கும் பொழுது நீ வாழாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்கிட்ட ஒரு வசனம் சொன்னார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், படிக்கலாம், அந்த வசனத்தை படிக்கலாமா? ரோமர் 1:20 படிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பாத்தீங்களா? இது எல்லாருமே இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு என் சபையில் சொல்லித்தரல, எங்க வீட்டில் சொல்லித்தரல, சமுதாயத்தில் சொல்லித்தரல அப்படின்னு சொல்லி யாருமே தட்டி கழிக்க முடியாது. இட் இஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றாரு. என்ன சொல்றாருன்னா, யாருமே எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாதான். எனக்கு அவங்க சொல்லித்தரல, இவங்க சொல்லித்தரல, படிக்காதது உங்களுடைய தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சில பேர் இதுக்கும் ஒரு காரணம் கொண்டு வரலாம். எனக்கு தான் படிக்கவே தெரியாது, தமிழே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இருதயம் இருக்கும் பொழுது அந்த ஞானத்தை ஆண்டவர் கட்டாயம் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். அப்படிதான் பேதுருக்கு கொடுத்திருக்காரு, நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ப எல்லா வகையிலுமே நம்முடைய இருதயங்கள் வந்து ஆண்டவரே
உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அவர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? இப்போ நம்ம கோர் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். அப்போது இந்த வேதாகமமே எதுக்காக அப்படின்னா நாம் கிறிஸ்துவாக மாறுவதற்கு தான் பைபிளு. எல்லாருக்கும் ஒரே பதில் கிளியரா? கிளியர். அப்படின்னா நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகளா இந்த கிறிஸ்துவ ஐக்கியத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது எல்லாருமே ஒரே விதமான வேதாகமம் பயன்படுத்தலை. அதுவும் தெளிவு. கரெக்டா? எந்த வகையில் தெளிவுன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்மள அநேகர் பார்த்தீங்கன்னா 66 புஸ்தகம் கையில் வச்சிருக்கோம். இந்த பைபிளுக்குள்ளாக 66 புஸ்தகம் இருக்குது, புக்ஸ் இருக்குது. கரெக்டா? இதே மாதிரி தான் நம்முடைய இன்னும் மதிப்பிற்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 73 புஸ்தகம் வச்சிருப்பாங்க. இதோட எக்ஸ்ட்ரா 7 இருக்கும் புஸ்தகம். சரிங்களா? மக்காபேஸ் 1, 2, ஜூடித், தோபித்னு சொல்லி 7 புஸ்தகங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே மாதிரி ஆர்த்தடாக்ஸ் பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க 83 புஸ்தகம் வச்சுக்கிறாங்க கையில். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஜெகோவாஸ் விட்னஸ் இருக்கிறாங்க, ஒரு குரூப் இருப்பாங்க உலகத்தில். அவங்க தனியாக பைபிளை என்ன பண்ணிக்காங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் உள்ள டெவலப் ஆகிடுச்சு. இப்போ எத்தனை நம்ம உதாரணமாக பார்த்துருக்கோம்? 66, 73, 83 தனியாக பைபிள் போட்டுக்கிறாங்க. 4 இருக்கா? 4 இருக்கு. இதில் எதை படிக்கலாம்? எது ரைட்டு? அவசரப்பட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. நான் இன்னும் முடிக்கவே இல்லை கேள்வியை. இதை எதை படிக்கலான்னு ஒரு கேள்வி உள்ள வரும் பொழுது அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா அந்த பதில் எங்க இருக்கணும்? பைபிளில் வசனங்களாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்படி நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா 66 ரைட்டு அல்லது 73 ரைட்டு அல்லது 83 ரைட்டு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, 4 இருக்குது. இப்போ நல்லா என்ன பாருங்கள் எல்லாருமே, இதுதான் ஜீவனுக்குரிய ஒரு பாதை. என்னது? எவர் லாஸ்டிங் லைஃப் போகக்கூடிய ஒரு ரூட் இது. சரிங்களா? இது வழியாக தான் உள்ளே போகணும். எது வழியா? வேதாகமம் பைபிள் வழியாக நம்ம உள்ளே போயாகணும். காரணம் என்ன பாருங்க, யோவான் 12:48 படிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாத்தீங்களா? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் சொன்னாரா? அதே மாதிரி யோவான் 5:24 படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். பாத்தீங்களா? என் வசனத்தை கேட்டு. இப்ப நல்லா கவனிங்க, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எங்க வரணும் அப்படி நல்லா கவனிங்க தயவு செய்து ப்ளீஸ். நல்லா கவனிங்க. என்ன சொல்றாருன்னா, என் வசனத்தை கேட்டுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன கேள்வி வரணும்? இப்போ என்ன கேள்வி வரணும்? ஆண்டவரே, உங்களுடைய வசனங்கள் அடங்கிய புஸ்தகம் 66, 73, 83 தனியாக போட்டிருக்காங்களா? அதுவா? எதை ஆண்டவரே நாங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் யார் சொல்லணும்? அது எங்கே இருக்கணும்? பைபிளில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எது ரைட்டு? எது ரைட்டுன்னு சொல்லுங்கள். அந்த கொஸ்டின் கொடுக்கும்போது நீங்கள் எழுதி கொடுத்தீங்களா? அது மாதிரி தான் நிலைமை நமக்கு. சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கு யார் சாட்சி கொடுக்குறது? அதுக்கு எங்க இருக்குது? பைபிளில், வெளிப்படுத்தல இல்லை. அப்புறம் ஏசியா புஸ்தகம் 66 அதுல சாட்சியா? கிடையாது. நீங்க சிந்திக்கிறதுக்கு தான் அந்த கேள்வி. காரணம் என்னன்னா, நாம் எல்லாருமே கிறிஸ்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கரெக்ட் தானே? உங்களுக்கு யாருக்கும் நாங்கள் ஹர்ட் பண்ணல, உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்தல. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியே அன்னைக்கு சில பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பவுல் அருமையாக சொன்னார், அதை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ
நம்முடைய சத்தியம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதில் 8 படிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மேலும் உங்களை நிர்மூலம் ஆக்குகிறதற்கு அல்ல. நல்ல கவனிங்க வார்த்தையை, மேலும் உங்களை நிர்மூலம் ஆக்குறதுக்காக கிடையவே கிடையாது. உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்று அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. பாத்தீங்களா, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு போகிறதுக்கு தான் இந்த சத்தியங்கள் அப்படின்னு சொல்லிக்காரே தவிர உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காகவோ கிடையவே கிடையாது. இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எது? 66 73 83 தனியாக பயில் போட்டாங்களா? அதுவா? நிறைய தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் அநேக இடங்களில் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அநேகர் கேட்குறாங்க, பின்னாடி என்ன ஆகிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போயாது. நம்முடைய ஆண்டவர் சொன்னது மாதிரி தான் நடக்கும் லைஃப்பில். எப்படின்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பேரபிள் பேசினார் இல்லையா? அவர் ஒரு விதையை விதைக்கிறார். அவங்க வழி அருகே விதைக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க. அந்த பறவை, ஆகாயத்து பறவை அந்த விதையை எடுத்துருமா. அந்த மாதிரி இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்து கம்ப்ளீட்டாக மாறிடும். நல்லா கவனிங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக லைஃப் மாறிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அப்படி விதைக்கப்பட்ட அந்த சத்தியத்தை நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னு எடுத்துருவான் சாத்தான். அவ்வளோ பவர்ஃபுல் தான் சாத்தான். சாத்தானை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? நேரில் பார்த்து இல்லையா? அப்போ ஃபோனில் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா யாருமே சாத்தானே? அவ்வளோ பார்த்தது இல்லையா? சாத்தான் எப்படி இருப்பா? எப்படி இருப்பான் சாத்தான்? சும்மா சொல்லுங்க. நல்ல சத்தியம் பேசின நேரத்தில் அவன் எதுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் கூட வச்சுட்டு இருந்தீங்க, அப்போல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, இப்போ பற்றி கேட்கும்போது நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? சும்மா சொல்லுங்கள், சாத்தான் எப்படி இருப்பான் பார்க்குறதுக்கு? எப்படிங்க பிரதர்? ஆவியா இருக்கானா? அவன் பாவி. அப்படி கிடையாது. எப்படி இருப்பான் சாத்தான் பார்க்கறதுக்கு? சரி, நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறோம் ஆண்டவரே, தப்பாக நினச்சிக்காதீங்க ஆண்டவரே. சாத்தான் எப்படி ஆண்டவர் இருப்பான் பார்க்கறதுக்கு? ஏன்னா சில பேர் இருதயங்கள் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணது, வெளிப்படுத்தி காமிக்குது, எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் 2 கொம்பு வச்சுட்டு பயங்கரமாக இருப்பான் பார்க்கறதுக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு இப்படிலாம் அப்படிலாம் இருக்குன்னு நிறைய தோற்றங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, அவன் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல இருப்பாருங்க. படிங்க எசேக்கியேல் 28:12 லைனாக படிங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பார்த்தீங்களா? பர்ஃபெக்ட் அண்ட் பியூட்டி. யாரு? சாத்தான். நம்முடைய நினைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு தோற்றம் தான் சாத்தானுக்கு. பர்ஃபெக்ட் அண்ட் பியூட்டி அப்படின்னா இந்த வசனம் தீரு ராஜாவை குறித்து தானே பேசுகிற மாதிரி தெரியுது. கரெக்ட் தானே? இது தீரு ராஜாவா இல்லை சாத்தானா அப்படின்னு முடிவு பண்ணிடலாமா? நீங்கள் கன்வின்ஸ் ஆகிடுவீங்க. தொடர்ந்து படிங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்போ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தது தீரு ராஜாவா பிசாசா சாத்தானா? அப்போ இது தீர்க்க தரிசனம். புரிஞ்சுங்களா? அப்போ சாத்தான் எப்படி இருப்பான்? பர்ஃபெக்ட் அண்ட் பியூட்டி, அழகாக இருப்பான் சாத்தான், இல்லையா? என்ன அர்த்தம்னா விஸ்டம், ஞானம். அவனுடைய ஞானத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இன்னைக்கு அநேகருடைய மனக்கண்ணை குருடாக்கி வச்சுட்டு ஆண்டவருக்காக வாழ்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருதயத்துக்குள்ள வச்சுட்டான். புரிஞ்சுங்களா? அப்போ சாத்தானை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம யார் கூட நிற்கணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நின்றால் தான் ஜெயிக்க முடியும், இல்லை முடியாது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம தெரியணுமா வேண்டாமா? தெரியணும்னா எந்த கதவுக்குள்ளே உள்ளே போவீங்க? 4 கதவு இருக்குது. எதில் போவீங்க? அதான் 66, 73, 83. 66 வச்சிருக்கோம் இல்லையா? அப்புறமா 73, அப்புறம் ஆர்த்தடாக்ஸ் மக்கள் 83, 86 புஸ்தகம் வச்சிருக்காங்க அவங்க. அப்புறமா தனியாக பைல் போட்டுக்கிறாங்க. இதில் எது ரைட்டு? இதெல்லாம் தெரிஞ்சாதான் சாத்தானே ஜெயிக்க முடியும் நம்மளால.
அப்புறம் நம்ம ஆண்டவர் மாதிரி மாற முடியும். இப்போ நீங்கள் தான் உள்ளே போகணும். டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக 8:30 முடிச்சிருவோம். நம்ம உள்ளே போங்க. எல்லாம் 8:20 முடிச்சிடலாம். நிறைய பேர் அர்ஜென்ட்டாக போகணும்ல, முடிச்சிடலாம். சரி, இதை இப்படி விட்டுடலாமா? எல்லாம் இப்படி விட்டுடலாமா? தெரிஞ்சுக்கணுமா? அப்போ சொல்லுங்கள், எது வழியாக உள்ளே போகலாம்? அதான் தெரிலன்னு சொல்லிட்டோமே, திருப்பி திருப்பி கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் இல்லையா? அப்போ நல்லா கவனி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எது வேணாம் படிக்கலான்றதுக்கு நம்ம யார் கிடையாது? யார் கிடையாது? கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் கிடையாது. கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா? இவர் எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. அப்போ உங்களுடைய வார்த்தை அடங்கிய புஸ்தகம் தான் ஆண்டவர் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன்றதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய இருக்குது, டைம் இல்லை, நம்ம முடிக்கலாம் இப்போ. சரிங்களா? அப்போ கடைசியாக இந்த பதிலுக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? போயிடலாமா? இதில் எது ரைட்டுன்றது என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கப்புறமா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலுமே எல்லா கேள்விக்கான பதிலும் உள்ளே இருக்கும். அதுக்கு மட்டும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கொடுக்கட்டுமா உங்களுக்கு பைபிளில் இருந்து? நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலுமே அந்த கேள்விக்கான பதில் உள்ளே இருக்குன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்கட்டுமா? சரி பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 28, 29, 30, 31 வரலாம். சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? ஓகே. எப்படி தெரியும் உங்களுக்கு? கேலண்டர். வெரி குட். உங்களுக்கு எப்படி தெரியும்? கேலண்டர். உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாருக்குமே அப்படி தான். சரிங்களா? ஓகே, கிளியர், விட்டுடலாம். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்னு கேளுங்க. 12 மாதம். அவ்வளோதான், முடிச்சிருங்க. இப்போ அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேளுங்க. அவர் கேட்டால் நீங்கள் எல்லாமே பதில் சொல்கிறீங்க. சரி, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். எங்களுக்கு கேலண்டரும் சொல்லலை, அம்மாவும் சொல்லலை, அப்பாவும் சொல்லலை, ஸ்கூலும் சொல்லலை, காலேஜும் சொல்லலை, சமுதாயம் சொல்லலை, சபையும் சொல்லலை. நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் யார் சொன்னாலுமே. எனக்கு உயிர் கொடுத்தவர் தான் சொல்லணும். எனக்கு உயிர் கொடுத்தவர் தான் சொல்லணும். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் சொல்லி அப்படி நம்புறவங்க பேர் தான் கிறிஸ்தவர்கள். புரிஞ்சுங்களா? அப்போ அவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, நாங்கள் இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறோம் ஆண்டவரே. மாற்றிக்கலாமா? மாற்றிடலாம். இப்போ ஒரு வசனம் படிக்க போகிறோம். வசனம் படிக்கும்போது நல்லா நிதானிங்க. இந்த வசனத்தில் நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் வருது. இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா கேள்விக்கான பதிலும் உள்ளே இருக்கும். கரெக்டா? இந்த பதில் உங்களுக்கு தெளிவாக புரியும், சந்தேகமே கிடையாது, புரிஞ்சிடும். சரிங்களா? பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாலமோன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தாரா? தெரியும்ல? அந்த ராஜாவை சம்பந்தப்படுத்த இப்போ நம்ம படிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் படிங்க. ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். என்ன சொல்லுது? சாலமோன் ராஜாவோட அரண்மனை இருக்கு இல்லையா? அந்த அரண்மனையில் வேலை செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்களாம்? 12 பேர் இருக்காங்களாம். இது கிளியரா? அடுத்தது, அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருத்தரா வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? கிளியரா இருக்கா? இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் பைபிள் இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ நம்மளால வேத சொல்லப்பட்ட எல்லா காலங்களையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த வேத அறிவு எதுக்கு அப்படின்னா, இந்த வேத அறிவு தான் வாழ்க்கையை கிறிஸ்துவாக மாத்துறதுக்கு கொண்டு போகுமே தவிர அவர் எதுவுமே கொண்டு போகாது. அதனால் ஆண்டவரை நேசிக்கிறாரு, நீங்கள் கூட வாங்க, கிட்ட வாங்க அப்படி சொல்லியே இருதயங்கள் ஏமாற்றப்பட்டிருக்குது. ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னாவே, இல்லை நம்ம அவரை நேசிக்கிறேன்னு சொன்னாவே, இல்லை அவர் நம்ம நேசிக்கிறேன்னு சொன்னாவே என்ன அடையாளம்னா சத்தியம் தெரிவதுதான் முதல் அடையாளம் நம்மக்கிட்ட. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேள்விக்கான பதிலுக்குள்ளே உள்ள போகணும். என்ன கேள்வி?
66 73 இல்லை 86 அல்லது 83 அல்லது தனியாக பைபிள் போட்டுக்காங்களே இதுவா, இதில் எது ரைட்டு அப்படின்னு பார்த்து இந்த பாடத்தை என்ன பண்ணலாம், இப்போ நம்ம முடிக்கலாம். சரிங்களா? எல்லாமே ரெடியா? ஓகே. ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு எத்தனை சாட்சிகள் வேணும்? 2 சாட்சிகள் நமக்கு தேவை. சரிங்களா? முதல் சாட்சி என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். முதல் சாட்சி அப்படி என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். 2வது சாட்சி ரொம்ப கிராண்டாக என்ன பண்ணலான்னா ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கலாம். சரிங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஆண்டவரே எந்த புஸ்தகம் ரைட்னு கேட்டோம்னா, நான் எழுதி கொடுத்துருக்கிறேன், நீ என்ன பண்ணு, என்ன பண்ணு, நீ அதை படின்னு சொல்லுவார். பாருங்க, யோவான் 5:39 படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாத்தீங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா அவர் சொல்லிட்டார். இப்போ நம்ம வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா எதை கண்டுபிடிச்சிடலாம்? நாம் எதை படிக்கணும்னு தெளிவாயிடலாம் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுக்கூடாது. அதனால தான் லூக்கா இருந்தார் இல்லையா, டாக்டர். அந்த டாக்டர் ஒன்று சொல்லி கொடுத்தார் நம்மக்கிட்ட. நல்லா கவனிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 2லிருந்து படிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. பாத்தீங்களா? நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டாலுமே ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணுமா? அப்ப கரெக்டா வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை டிசிப்ளின் அப்படின்றத சொல்றாரு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, 1 கொரிந்தியர்ல 8:2 படிங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. நல்லா கவனிங்க, there is a proper method in Bible to understand the truth. அப்ப சரியான மெத்தட் இருக்குது பைபிள்ல சத்தியங்களை தெரிந்து கொள்வதற்கு. நம்ம மனசு விருப்பப்பட்ட மாதிரி என்ன பண்ண முடியாது, சத்தியங்களை தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ இந்த ஞானம் பரத்து வரக்கூடிய ஞானமா இருக்கும். அப்படி வந்தா மட்டும்தான் வேதாமத்தை தெரிந்து கொண்டு எந்த ரூட்ல உள்ள போகணும், போனாதான் நம்முடைய ஆண்டவர் பத்தி புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சாதான் நடக்க முடியும், நடந்தால்தான் வாழ்ந்தால்தான் எங்க போக முடியும், பரலோகம் போக முடியும்ன்றதான் அடிப்படை பேசிக். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம்னா 2 எவிடன்ஸ்களை என்ன பண்ணலாம் உள்ளே போடலாம். முதல் எவிடன்ஸ் எப்படி இருக்கும்? லைட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் புரிகிறதுக்கு. அடுத்தது பலமாக என்ன பண்ணலாம்னா உள்ளே போகலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிபிடியில் நம்ம ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ணலாம்னா நம்ம ட்ரை பண்ணலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னது மாதிரி நம்ம 8:20 to 30 முடிச்சிடலாம். எல்லாருக்கும் தெரியுதா என்ன போட்டிருக்கோம் அதில்? பிரைஸ் தி லார்ட். ஓகே. இப்போ நிறைய டைம் நம்ம வந்து அல்லேலூயா சொல்லுவோம்ல, அல்லேலூயா நீங்கள் சொல்கிறீங்களே, இல்லை சபைகள்லாம் சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம் அல்லேலூயா அப்படின்னா? தேவனுக்கே மகிமை. ஓகே. அல்லேலூயாருக்கு என்ன எக்ஸாக்டாக உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், எங்களோட சைட்டில் அது இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே. இப்போது பிரைஸ் தி லார்ட் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஓகே. எவிடன்ஸ் நம்ம உள்ள கடந்து போகலாம். அறுபத்தி புஸ்தகம் பைபிளில் நம்முடைய ஆண்டவர் இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட வேதாகமம். நம்முடைய ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட வேதாகமம் 66 மட்டும்தான். அதை நீங்கள் சொன்ன பதிலுடைய முறைமைகள் தப்பு. 66 கை தூக்குனீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன தெரியல, ஆண்டவர் சொல்லியிருக்கான்றது உங்களுக்கு தெரியல. ஆனால் பாரம்பரியமாக நீங்கள் படிச்சுட்டு கேள்விப்பட்டு வந்தீங்க இல்லையா, அதனால நீங்கள் சொன்னீங்க. அந்த நம்பிக்கை வேஸ்ட். காரணம் என்னன்னா பாருங்க, 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்தில் 13 படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பாத்தீங்களா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நாம விசுவாசம் என்ன பண்ணணும்? பேசணும். கரெக்டா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்போ எதை விசுவாசிக்கணும்? நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கணும். அப்போ ஒரு மனுஷனுக்கிட்ட பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள்லாம் பைபிள் இருக்குது. ஒன்றா டச் பண்ண நீங்க தூங்கவே மாட்டீங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். நிறைய பேர் ஆண்டவருடைய கிருபைக்காக வெயிட் பண்றாங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை கொடுங்க ஆண்டவரே அப்படின்றாங்க. கிருபைனா என்ன அர்த்தம்? வாட் இஸ் கிரேஸ்? கிருபைனா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷங்கிட்ட கிருபை இருக்குன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? யாருக்கு கொடுப்பாங்க கேட்கல. கிருபைனா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரேஸ்? பிளஸிங். வெரி குட். அது கிடையாது கிருபை. இந்த கிருபைக்கான பதில் பார்க்கலாமா இல்லை இந்த பதில் பார்க்கலாமா? ரெண்டுமே பார்த்தா 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். பரவாயில்லையா? யாரும் வெளியே போகக்கூடாது. ஓகேவா? டீலிங் ஓகேவா? அப்போ பார்க்கலாம். கிருபை அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய பரலோகத்தின் இல்லை முடிச்சிடறேன். நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய நல்ல ஒரு ஹார்ட் ஃபர்ஸ்ட், அவருடைய எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள், இருதயம், இதெல்லாம் நான் வசனம் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. அவருடைய நல்ல இருதயம் யாருக்கிட்ட போய் சேருதோ அவர்களுடைய பாவங்கள் முதல்ல மறைக்கப்பட்டிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். எப்படி சொல்றீங்க சகோதரரே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில், ஆபிரகாமுக்கு கிருபை கிடைச்சதா? எல்லாருக்குமே கிடைச்சதில்ல கிருபை. அப்படி நோவாக்கு கிருபை கிடைக்கும் பொழுது நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் படிச்சு வச்சுக்கோங்க கையில், வீட்டுக்கு போயிட்டு டைம் இல்லாதனால. படிக்கும் பொழுது நோவா மட்டும் ஆண்டவர் கூப்பிட்டார், நோவா கம் க்ளோஸ் டு மீ சொன்னார். வந்துட்டு நோவாக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தார், ஒரு அரவணைப்பை கொடுத்தார், ஒரு நம்பிக்கை கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேல நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் மேலாக நோவா கிட்ட சொன்னாரு, what is going to happen? என்ன நடக்க போகுது? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஜனங்களை நான் மலையை வர வச்சு அழிக்க போகிறேன் சொன்னாரா? அப்ப கிருபை ஒரு மனுஷன் கிட்ட போகுது அப்படின்னா முதல்ல எது பேசுறேன்னா விசுவாசம், சத்தியம். அதான் கிருபைக்கான முதல் அடையாளமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த வசனத்தை காமிச்சாலுமே அது ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார்ன்றதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆபிரகாமுக்கும் கிருபை கொடுக்கும் பொழுது ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாம் பலவீனமாக இருந்தார். பலவீனமாக இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அந்த கிருபையினால ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னு தெரியுமா? சொல்லட்டுமா எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, ஆபிரகாம் கூப்பிட்டா, வாப்பா ஆபிரகாம், நான் உன்னை பெரிய ஜாதியாகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் சரி ஆண்டவரின்னு வந்துட்டார். அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் தடமாற்றம் ஆயிடுச்சு அவருக்கு. உடனே ஆண்டவர் கூப்பிட்டு பேசினார். படிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் வெளியே அவனை அழைத்து. ஆபிரகாம் கூப்பிட்டார். ஆபிரகாம் என்ன கேட்டார்னா, ஆண்டவரே நீங்க சொன்னது மாதிரி நம்மளுக்கு இன்னும் பிள்ளை வரல, இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்க ஆண்டவரே, என்ன பண்ணிட்டு ஆண்டவரே கேட்கும் பொழுது நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, உன்னுடைய கர்ப்ப பிறப்பு தான் சொன்னேன் இல்லையா, உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ வெளியே வா அப்படின்னு ஆபிரகாம் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு மேலே பார் என்ன இருக்குது, வானத்து நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது ஆபிரகாம் முழுசா அப்படியே நம்பினார். அதனால தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த மாதிரி தான் நம்மகிட்ட கிருபை வரும் பொழுது நாம் தேவனை விசுவாசிக்கணும். அதான் கிருபைக்கான முதல் அடையாளம். பெரிய சாப்டர் இது எல்லாமே, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கிருபை உங்ககிட்ட காமிக்கிறனால தான் நீங்கள் விசுவாசத்தை தெரிந்து கொள்ள போகிறீர்கள். சரிங்களா? அப்போ 2 விசுவாசத்தை மார்க்கத்தை ரெண்டே 2 நபர்கள் இந்த குடியாத்தம் இந்த வெள்ளூர் பட்டணத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம்.
காரணம் என்னென்னா 2 பேர் சரியான பதிலை சொல்லிக்காங்கன்ற தகவல்கள் எங்களுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க, வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. 2 பேர் சரியாக பதில் சொல்லிக்காங்களாம். அது யாருன்றது பின்னாடி நான் படிக்கிறேன் பேர் உங்களுக்கு. சரி, இப்போ உள்ளே வரலாம். உள்ளே வரும் பொழுது 66 ரைட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் கிடைச்சிருக்குது. இந்த நம்பிக்கையில் நம்ம உறுதியாகணும்னா அதை யார் சொல்லணும்? ஆண்டவர் மட்டும்தான் சொல்லணும், வேற எந்த மனுஷனும் சொல்லக்கூடாது. கரெக்டா? இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். நீங்கள் தயாராகுங்கள். ப்ரூஃப் நம்பர் 1 இதை நம்ம எங்கே பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள். லேவியராகமத்தில் 24ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. பாருங்க, நமக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. நல்லா கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க என்ன பண்ணுங்க? மெல்லிய மாவு எடுங்க அப்படின்னு சொல்றாரா? இப்படியே கவனிச்சுட்டு வாங்க, படிங்க. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10ல் 2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். ஓகே, இதான் அவங்க வந்து ரூல்ஸ். அடுத்தது, அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் 6 அப்பம் இருக்கும்படியாக வைத்து. ஓகே, ஸோ இப்படி சொல்லிட்டார் இல்லையா? இப்போ நம்ம என்ன எடுக்கணும்? என்ன எடுக்கணும்? மாவு எடுக்கணும். எடுக்கலாமா? எடுக்கலாம். பாருங்க, உங்களுக்காகவே இங்கே நாங்கள் இங்கே மாவு வரும். இங்கே வந்துருச்சா? எடுத்தாச்சு. இந்த மாவு என்ன பண்ணணும்? மெல்லிய மாவு எடுத்துட்டோம்ல, என்ன பண்ணணும்? பேசணுமா? என்ன நியாயமாக பேசுறீங்க? மாவு பேசுங்களாம். 12 அப்பங்களாக சுடுவாயாக. கரெக்டு, உங்கள் ப்ராசஸ் வேணாம், விட்டுருங்க, டைம் ஆயிடுச்சு. 12 அப்பங்களாக சுடுவாயாக அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்பம் சொல்ல போகிறோம். எத்தனை அப்பம்? 12 அப்பம். கரெக்டா? இப்போ எத்தனை வந்திருக்குது? வரலையா? வருமா? 1. நீங்கள் சொல்லுங்க டக்கு டக்குன்னு. எத்தனை வந்துருச்சு? அப்பம் வந்துருச்சு. இந்த 12 அப்பத்தை கீழே நீங்கள் ஆசிரியப்பு கூடாரம் பார்த்தீங்கல்ல? அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் ஒரு மேஜர் இருந்துச்சு இல்லை? அந்த மேஜர் மேலே தான் வைக்க சொன்னார். அது கொண்டு போய் எப்படி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னார் அவர். 2 ரோ வைக்க சொன்னார். ஒரு ரோவில் எத்தனை வரணுமா? வைக்கலாமா? மேஜர் வந்துருச்சா? எத்தனை ரோ? இங்கிலீஷில் படித்து பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கும். 2 ரோ, சரிங்களா? ஒரு ரோவில் எத்தனை வரணும்? ஒரு வரிசையில் எத்தனை வரணும்? வைக்கலாமா? எத்தனை வச்சிட்டோம்? அடுத்த வருஷம் வைக்கலாமா? என்ன வந்துருச்சு இங்கே? 66. அப்பம்னா என்ன அர்த்தம்? அவருடைய வாயில் வரக்கூடிய வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையிலிருந்து, அது மீன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான். அப்போ அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை, சத்தியங்கள். எத்தனை? 66. இது ரொம்ப சிம்பிள். கிராண்டாக பார்க்கலாமா? நீங்கள் கற்பனையில் கூட நினச்சிக்க மாட்டீங்க இந்த பதிலை. சரி, பழைய ஏற்பாடு எத்தனை புஸ்தகம்? 36. 39. புதிய ஏற்பாடு 27. யார் சொன்னது உங்களுக்கு? யார் சொல்லணும்? நமக்கு உயிர் கொடுத்தவர் தானே சொல்லணும். சொல்லுவாரா? கட்டாயம் சொல்லுவார். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். இது வாழ்க்கையில் கடைசி சான்ஸ் உங்களுக்கு. இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமே மனம் திரும்புதலுக்கு எதுவாக நம்ம மறுபடியும் உள்ள வருமானு நமக்கு தெரியல, சரிங்களா? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நம்முடைய யோவான் ஸ்நானன் இருக்கார்ல, அவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அண்ணன், சகோதரர், சரியா? அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 3:10 படிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஓகே, இவர் ஏற்கனவே ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் 300 டைம் பேசும்போது என்ன சொல்கிறீங்க? 1000 டைம் வந்து ஆபரகாமுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்கல்ல, சொன்னீங்கன்னா கனி கொடுங்க, இல்லைன்னா வெட்டிடுவார் அப்படின்னார். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணும்? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதோடைய கொடிகளாக இருந்தீங்க அப்படின்னா கனிகள் கொடுக்கணும். எது கனிகள்? உடனே ஆவின் கனிகள் 9 அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணிடாதீங்க. ஆவின் கனிகளை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் இதை விட பெரிய சந்தோஷங்கள் கிடைக்காது.
நீங்கள் வெறும் வார்த்தையை மட்டும் தான் பார்க்குறீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஆழமான ஆண்டவருடைய இருதயம் இருக்குது. அந்த இருதயத்தை கண்டுபிடிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. காரணம் என்னன்னா, ஒன்று சொல்லட்டுமா? டைம் தருவீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? தாவீது மிஸ்டேக் பண்ணார்ல, பட்சேபால்ட்ட மிஸ்டேக் பண்ணார்ல. சங்கீதம் 51:17 படிக்கும்போது தெரியும்ல, படிங்க குயிக்காக படிங்க. 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பாத்தீங்களா? தாவீது தவறு பண்ண உடனே அவருடைய இருதயம் என்ன ஆச்சுங்க? நொறுங்குண்டுருச்சு இல்லையா? அப்போ அந்த இருதயம் தான் ஆண்டவருக்கு ஒரு பிடித்தமான இருதயம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறுகள் எல்லாம் பண்ணும் பொழுது, இதை ஏன் பகிர்ந்துக்கிறேன் தெரியுமா? ஆவியின் கனிகளை குறித்து கேட்டீங்க இல்லையா? அதில் இந்த மாதிரி தான் உள்ள சத்தியம் அடங்கியிருக்குன்னு சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. ஆவியின் கனிகள் 9 இல்லை, என்னென்னது முதல்ல வருது இல்லையா? அன்புன்ற ஒரு வார்த்தையினுடைய உண்மை பொருள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நம்ம இறங்கி பார்க்கணுன்னா நீங்கள் பாடலாம் கேளுங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா? ஒரு சாம்பிள் சொல்ல பாருங்க. இப்போ நான் தாவீதை பற்றி சொல்கிறதா ஒரு சாம்பிள் உங்ககிட்ட. இந்த மாதிரி தான் இந்த ஆவியின் கனிகள் 9க்குள்ளேயும் அர்த்தங்கள் உள்ள இருக்க நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ அப்போ தாவீது மிஸ்டேக் பண்ணோன்னே இருதயம் முடைஞ்சு இல்லையா? இருதயம் முடிஞ்ச உடனே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறணும்? யார் யாரெல்லாம் ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன் ஆண்டவரே, தாவீது மாதிரி தேவையில்லை, எப்படி வேணால் தவறு பண்ணலாம் பண்ணிட்டா அப்படின்னா அந்த இருதயத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கணும். அப்படின்னா அந்த இருதயத்தில் என்ன வரணும் வெளியில் அப்படின்னா ஹோலினஸ், பரிசுத்தம் வெளியில் வரணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், படிங்க அப்போஸ்தலர் 13:22 படிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பாத்தீங்களா? என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீதுன்னு சொன்னார். அப்போ யாருடைய இருதயெல்லாம் உடையுதோ அவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வாழ்க்கை என்ன பண்ணுவாங்கன்னா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ஆவியின் கல்விக்குள்ள அர்த்தம் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரூஃப் நம்பர் 2 உள்ள போயிடலாமா? உள்ள போகலாம் பாருங்க, வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இதை குறித்து நம்ம எங்கே படிக்கலாம்? ரெண்டாவது ப்ரூஃப் குறித்து பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் இருக்கு இல்லையா, யாத்திராகமம் இருக்கு இல்லையா? யாத்திராகமத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேசியிருந்தார். கீழே பார்த்தோம் இல்லையா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஃபஸ்ட்டு ரூம் ஒன்று இருக்கும், கம்பார்ட்மெண்ட். உள்ளே போனவொடனே என்னென்னலாம் நீங்கள் பார்த்தீங்க? பிரகாரம் பார்த்தீங்க, அப்புறம் பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் பார்த்தீங்க இல்லையா? இந்த ஹோலி பிளேஸில் உள்ளே போன உடனே 3 முக்கியமான பொருள் இருந்துச்சு இல்லையா? ஒன்று வந்து இந்த மேஜை, தேவ சங்கம தப்பங்கள், இப்போ நான் பார்த்து முடித்தோம் கொஞ்சம் முன்னாடி. அடுத்து என்ன இருந்துச்சு? குத்து விளக்கு, கேண்டில் ஸ்டிக் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தூபம் இருந்துச்சு. இப்போ நான் பார்க்க போகிறது குத்து விளக்கு குறித்து பார்க்க போகிறோம். இந்த குத்து விளக்கு நம்ம எதுக்காக பார்க்குறோம்? செகண்ட் ப்ரூஃப், ரெண்டாவது சாட்சி. எதுக்கு சாட்சி? வேதாகமம் 66 அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான சாட்சி என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கான வசனத்தை எங்கே படிக்கலாம்னா பாருங்க, யாத்திராகமத்தில் படிக்கலாம். 25ஆம் அதிகாரத்தில் 37 படிங்க. யாத்திராகமம், அது லெவிட்டிகஸ் கிடையாது, யாத்திராகமம். சரிங்களா? படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல், பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் தமிழில் படிக்கிறத விட இங்கிலீஷில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். இருந்தாலும் தமிழ்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை படிங்க. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். ஓகே, ஒண்ணுமே புரியல இப்ப படிச்சதுல. என்னமோ குத்து விளக்குண்டாரு, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3, ஒண்ணுமே காதல இல்லை. ஆண்டவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஆண்டவரே கேட்டா சொல்ல போறாரு. அவ்வளோதானே, சிம்பிள். கேட்கலாமா? கேட்கலாம். என்ன ரெடி பண்ண சொன்னாரு? ஒரு குத்து விளக்க ரெடி பண்ணுங்க. சிம்பிள். இது புரிஞ்சா? இப்போ இது புரிஞ்சு இல்லை? புரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது
இது பார்த்தீங்கன்னா பாதம், பேஸ், சரிங்களா? ஓகே. நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? கர்சர் தெரியுதா? வரலையா? ஓகே. நடுவில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னது? தண்டு, ஸ்டெம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. இது புரிஞ்சா? ஓகே. இப்போ எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கணுமா, கிளைகள் இருக்கணுமா? எத்தனை இருக்கணுமா? 3 கிளைகள் இந்த பக்கம், 3 கிளைகள் இந்த பக்கம், நடுவில் ஒரு தண்டு, ஸ்டெம் இருக்கணும். புரிஞ்சுங்களா? அதான் பாருங்க, 3 கிளைகள் அந்த பக்கம் இருக்குதா, 3 கிளைகள் இந்த பக்கம் இருக்குதா, நடுவில் ஒரு ஸ்டெம் இருக்குதா? இதெல்லாம் கிளியரா? இது எங்க இருக்குது? நம்ம படிச்சது யாத்ராமத்தில் இருக்குது. இது வரைக்கும் கிளியரா? ஓகே, கிளியர். அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு கிளையில 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கணுமா. ஒரு கிளை இருக்கு இல்லையா, ஒரு பிரான்ச் இருக்கு இல்லையா, அதுல 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கணும். நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, இப்போ அங்க பார்க்க வேண்டாம். 1 2 3 இருக்கணும். எதுல இருக்கணும்? இப்போ என்ன பாருங்க, இது ஒரு பிரான்ச்சா? என்ன இருக்கணும்? இல்ல இப்படி 3 இருக்கணும். கரெக்டா? புரிஞ்சுங்களா? இப்போ நல்லா பாருங்க, இந்த 1 இருக்குல்ல, இது 3 ஆக்சுவலா. இது எத்தனை கிடையாது? இது 1 கிடையாது, இது 3. இந்த 3 என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் முதல்ல என்ன வந்திருக்குது? ஒரு ஃப்ளவர், பூ. சரிங்களா? ரெண்டாவது பழம், கேலக்ஸ், பழம் அப்படின்னு சொன்னார். மூன்றாவது ஒரு மொக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்க பைபிள் படிங்க, தமிழ் படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். இதெல்லாம் புரிஞ்சு இல்ல? அங்க சொன்ன மாதிரி வந்திருக்குதா? எல்லாமே சந்தேகம் கிடையாது இல்லையா? கிளியர். படிங்க. ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும். நான் சொன்ன 3 வந்துருச்சா? அப்போ என்ன பாருங்க, ஒரு கிளை அது எத்தனை இருக்குது? 3 இருக்கா? அப்ப 3 இருக்கும் பொழுது இந்த 1ல எத்தனை இருக்கணும்? 3 இருக்கணும். கரெக்டா? அது என்னது? படிங்க. ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக. பாத்தீங்களா? இந்த கப்பு, மொக்கு, அப்புறமா பூ, அப்புறமா பழம் வந்துருச்சா? இப்போ ஒரு பிரான்ச்ல மொத்தம் எத்தனை பார்ட் வந்திருக்குது? 3 பார்ட் வந்திருக்குதா? ஒரு பார்ட்ல எத்தனை இருக்குது? 3 இருக்குதா? என்னென்ன இருக்குது? ஒரு பூ, ஒரு பழம், ஒரு மொக்கு. கிளியரா? அப்ப ஒரு பிரான்ச்ல 3 பார்ட் இருக்குது. கிளியர். ஒரு பார்ட்ல, ஒரு பகுதியில் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. கிளியர் ஆச்சா? ஓகே. இப்போ அடுத்தது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். எத்தனை பிரான்ச் மொத்தம்? இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, நடுவில் 1. சரிங்களா? நடுவில் ஒரு ஸ்டெம் இருக்கு பார்த்தீங்களா, தண்டு இருக்கு இல்லையா, அதில் எத்தனை பார்ட் இருக்கணும்? தொடர்ந்து படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நல்லா கவனிங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் நல்லா கவனிங்க. விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும். எத்தனை இருக்கணும்? 4 இருக்கணும். எதுல இருக்கணும்? ஸ்டெம், தண்டில் இருக்கணும். கரெக்டா? பிரான்ச்சஸ்ல எத்தனை இருக்கணும்? 3 இருக்கணும். கரெக்டா? அப்போ பிரான்ச்சஸ்ல, கிளையில 3 இருக்கணும். அந்த 3ல ஒரு பார்ட் எத்தனை இருக்கணும்? 3 இருக்கணும். ஓகே. தண்டில் எத்தனை இருக்கணும்? 4 இருக்கணும். ஒரு பார்ட்ல எத்தனை இருக்கணும்? அதே 3 தான் இருக்கணும். அப்போ இது தண்டு எத்தனை இருக்கணும்? 4 இருக்கணும். இந்த 4ல முதல்ல எத்தனை இருக்கணும்? 3 இருக்கணும், 3 இருக்கணும், 3 இருக்கணும், 3 இருக்கணும். கிளியரா? இப்போ படம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 3 இருக்கா? 3 இருக்கா? செகண்டில் 3, தேர்டில் 3, ஃபோர்த்தில், அடுத்த பிரான்ச்சில் 3, எல்லாத்துலேயுமே 3. நடுவில் யார் சொன்னது? அப்படி சொல்லக்கூடாது. அப்போ கொஞ்சம் கரெக்டாக வெயிட்டாக சொல்லணும். நமக்கு உயிர் கொடுத்தவர். கரெக்டா? அவர் தான் நம்மளுக்கு உயில் எழுதி வச்சிருக்காரு. தான் உயில் நமக்கு வில். கிளியரா? இந்த விளக்கு ஏற்கனவே நம்ம அந்த இது பார்த்துல, பிரெட் பார்த்துல, அப்பம் பார்த்தோம் இல்லையா? அப்பம் என்பது தேவனுடைய
வார்த்தைன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே. கிளியரா? புரிஞ்சுங்களா? அப்ப இந்த விளக்கு என்பது வெளிச்சமாகிய ஆண்டோட வார்த்தையை அடையாளப்படுத்தும். கிளியரா? புரிஞ்சுங்களா? வெளிச்சம் என்பது ஆண்டோட வார்த்தை, கட்டளை என்பது விளக்கு. கிளியரா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எத்தனை பிரான்ச்சு, எத்தனை கிளைகள்? 6 கிளைகள். நடுவில் ஒரு ஸ்டெம், தண்டு இருக்குது. ஒரு கிளையில் எத்தனை பார்ட்டு? 3 பார்ட். ஒரு பார்ட்டில் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்கும். யார் சொன்னது? நாம உயிர் கொடுத்தவர் சொன்னது. போட்டாச்சா? நல்லா கவனிங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. கூட்டி பாருங்க, மொத்தம் எத்தனை வருது மேலே? ஒரு கிளையில் கூட்டினால வருது 9. இந்த 9 எப்படி வச்சு தெரியுமல்ல? 2ஆவது கூட்டம் என்ன வரும்? 9. 3ஆவது கூட்டம் என்ன வரும்? 9. அடுத்ததில் 9, அடுத்ததில் 9, அடுத்ததில் 9. நடுவில் எத்தனை வரணும்? 12. கரெக்டா? வந்துருச்சா? கிளியரா? என்ன கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ? அதில் மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வரும்? என்ன வந்துருச்சு? அல்லையிலே வந்துச்சா? 66. வாழ்க்கையை எப்படி வேளாண் வாழ்றது வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் டிசிப்ளின் இப்படி தான் வாழணும் வாழ்க்கையை. என் ஆண்டவர் சொல்லியிருந்தா மட்டும்தான் நம்பணுமே தவிர, இல்லை நாமளா ஒரு மன நம்பிக்கையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏற்படுத்திட்டு வேதத்தை வாசிச்சோம்னா நம்மளுக்கு புரியாது. சரிங்களா? ஓகே. இப்போ மொத்தம் எத்தனை 3 இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. மொத்தம் எத்தனை 3 இருக்குது? 22 3 இருக்கா? பேஸ் என்னது? 3 தானே? 22 3 தானே? 22 3 எவ்வளவு? அது 66 தான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 66 நம்ம எப்படி பிரிக்கலாம்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு எவ்வளவு வந்துருச்சா? 39. இந்த பக்கம் வந்தோன்னா புதிய ஏற்பாடு எவ்வளோ வந்துருச்சு? 20. மொத்தம் 66 புஸ்தகங்கள். என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி எப்போ உயிர்த்தெழுதல் நடக்கும்? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா செத்து போயிட்டாங்க, என் சகோதரன், என் நண்பன், நான் நேசித்தவங்க செத்து போயிட்டாங்க, என்னைக்கு நான் பார்ப்பேன் ஆண்டவரே? நான் தெளிவாக எழுதி கொடுத்துருக்கேன்னு பைபிளில் வரும். இல்லை, கொஞ்ச நாளில் 100% ஒட்டுமொத்த உலகத்துக்குமே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. கரெக்டாக என்ன பண்ணோம்னா 5 மினிட்ஸ் படிக்க போகிறோம் சொன்னது மாதிரியே. அப்போது இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி. இதை உலகம் சொல்கிற மாதிரியோ மற்ற சபைகள் சொல்கிற மாதிரியோ ஆண்டவர் சொல்லவே இல்லை. வேதாமத்துக்குள்ளாக கிளியராக எழுதி கொடுத்துருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கடைசி பிரயாணத்தில் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். புரிஞ்சுங்களா? இந்த உலகம் இனி எப்படி போக போகுது அப்படின்ற டீட்டெயிலாக அவர் பேசியிருக்கார். இனி வரக்கூடிய உபத்திரவத்தை, துன்பத்தை உலகம் சகிக்க முடியாது. அப்போ நமக்கு வேண்டியது எல்லாமே விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேற எதுவுமே ஜெயிக்க முடியாது. அந்த விசுவாசம் அடங்கிய புஸ்தகம் 66. மற்றது நம்முடைய பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்காத புஸ்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்போ நீங்கள் எந்த கேள்வி எடுத்துகிட்டு வந்தாலுமே பைபிளில் இந்த மாதிரி கிளியராக கொடுத்துருப்பாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கைகள் கிறிஸ்துவாக மாறணும் அப்படின்னா வேதத்தினுடைய சத்தியம் தெரியணும். சத்தியம்னா என்ன? வார்த்தை. கரெக்டா? அது மட்டும் கிளியர் பண்ணலாமா? ஒரு செகண்டில் பண்ணிடலாமா? ஓகே, நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் சீஷர்களை கூப்பிட்டு பேசினார். பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 43 படிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். என்ன சொன்னாரு? லாஸ்ட் மினிட், நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தைகளை கவனமா கேளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மனுஷகுமாரன்
மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அப்போ நம்முடைய ஆண்டவர் வார்த்தையை சொல்றார், அவர்கள் அந்த வார்த்தையினுடைய கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அப்ப அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? ஆண்டவருடைய இருதயம் என்ன நினைக்கிறாரோ உள்ள இருக்குது, அது அவங்களுக்கு புரியல. அப்போ இந்த வசனத்துக்குள்ளாக ஆண்டவருடைய உண்மை இருக்குது, கரெக்டுங்களா? அந்த உண்மைக்கு பேர் தான் ட்ரூத், சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தையும் அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலையாக்குன்னு அவரு சொல்லல. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இன்னைக்கு உலகத்தினுடைய அதிபதி யாரு? பிசாசானவன். அவன்கிட்ட வசனம் இருக்குதா, சத்தியம் இருக்குதா? அவன்கிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்குது? வசனம் மட்டும்தான் இருக்குது. என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அந்த சத்தியத்துடைய முதல் ஸ்டெப் தான் 66 புஸ்தகம். நல்லா கவனிங்க. பைபிளில் ஏறக்குறைய 36,000 வசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு வசனத்துக்கு உள்ளேயும் சத்தியம் மறைஞ்சிருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சத்தியத்தை தான். நல்லா கவனிங்க. இப்போ கடைசி பாயிண்ட்ல நம்முடைய ஆண்டவர் உபவாசம் முடிஞ்சு வந்தார் இல்லையா, ஃபாஸ்டிங் முடிஞ்சு வந்தார் இல்லையா, வந்த உடனே பிசாசானவன் ஆண்டவர்கிட்ட வசனம் பேசினானா? அப்ப பிசாசனுக்கு வசனம் தெரியுது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப பிசாசுகிட்ட சத்தியம் இருக்குதா? இல்ல. படிக்கலாமா? பாருங்க, யோவான் 8:44. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன். ஆனா என்ன இருந்துச்சு? ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளேயும் எல்லாருக்கிட்டையும் வசனம் இருக்குது, கையில் பைபிள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன பேர்? வெளியில் நாங்கள் சத்தியம் படிக்கிறோம், சத்தியம் படிக்கிறது தான் பேர். ஆனால் சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் ஞானத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோபில் படித்தோம், புரிஞ்சுங்களா? அப்போது நம்முடைய ஆண்டவர் தான் அஸ்திபாரம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த சத்தியத்தை வசனத்துக்குள்ளேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதா உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அடுத்த வாரத்தில் என்ன பண்ணலான்னா, யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவர்கள் அந்த கிளாஸ் நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்ததில் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் துல்லியமாக வேதாகமத்தில் சொல்லியிருந்தார். அந்தந்த வருஷங்களில் அது நடந்துச்சு. அந்த வருஷங்களை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது ஒரு சாம்பிள் எடுத்தோம். சாலமன் ராஜாவுடைய விஷயத்தை வச்சு ஒரு சாம்பிள் எடுத்தோம், சரிங்களா? அதுக்கப்புறமா நாம் ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவாக மாறுவதற்கு தான் பிறந்திருக்கோம். அப்போ கிறிஸ்துவாக மாறணும் அப்படின்னா நமக்கு யாரை பற்றி தெரியணும்? நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியணும். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பைபிளே. அப்போது இந்த வேதாமத்தை பற்றி புரிஞ்சாதான் நம்முடைய ஆண்டவரை பற்றி தெரியும். தெரிஞ்சாதான் வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ முடியும். வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியும். அப்படின்னா எந்த பைபிளை படிக்கலாம் அப்படி ஒரு கேள்வி வரும் பொழுது 66, 73 அல்லது 83, 86 அல்லது தனியாக பைபிள் போட்டாங்க. இது எது ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எது ரைட்டு? யார் சொன்னது? உயிர் கொடுத்தவர் சொன்னார். இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எல்லாமே, புரிஞ்சுங்களா? அப்போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எங்கே இருக்குது? வசனத்துக்குள்ள மறைஞ்சிருக்குது, புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் நாங்கள் சொல்லணும்னு வந்த சுருக்கமான பாயிண்ட்டு. பட் எல்லாத்தையும் சொல்ல முடியல. அப்போ யாருக்காவது நாங்கள் தொடர்ந்து சத்தியங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா கொண்டீங்க. எங்களுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. எதுக்கு நீங்கள் மீட்டிங் போட்டீங்க இங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல. ஒரே ஒரு விஷயம்தான். பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடலாவது ஞானத்தோடலாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. பார்த்தீங்களா? உலகத்தில் பேசுகிற மாதிரிலாம் இப்போ நாங்கள் பேசுறதுக்கு வரவே இல்லை இங்கே, சரிங்களா? ரொம்ப ராவா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதான். ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. இதுதான் சத்தியம், இதுதான் டிசிப்ளின், இதுதான் சட்டம். படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பார்த்தீங்களா? எங்களுடைய முடிவும் அதுதான். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். நம்முடைய ஆண்டவர் ஏன் சிலுவையில் மரிச்சாருன்னு தெரியுமா? காரணம் உங்களுக்கு 66 இப்போ தான் ரைட்டுன்னு தெரியும். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் எப்படி தான் இருக்கும்? பொருத்தமாக இருக்காது. தெரியணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சைட்டில் இருக்கும் அது,
சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அப்போது அடுத்த வாரத்திலேருந்து இந்த சத்தியங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வந்து தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோன்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா, தெரிந்து கொண்டால் கிறிஸ்துவாக மாறலாம். எங்கேருந்து நாங்கள் கிறிஸ்துவாக மாறணுன்றதை உங்கள் சபைக்கு வந்துடணுமா, அவங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணிடணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. நீங்கள் எந்தெந்த சபைகள் இருக்கீங்களோ, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ, அதே இடத்துல இந்த வசனம் என்னை இப்படி வாழ சொல்லுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி வாழ்ந்துக்கோங்க. அதனால் இங்கேருந்து அங்கே போங்க, அங்கேருந்து இங்கே போங்க, அதெல்லாம் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணவே மாட்டோம். அது தப்பு. வசனம் இப்படி சொல்லிச்சுன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. சரிங்களா? அப்போது இப்போ 2 ஃபார்ம் வந்து சகோதரர் வாலண்டியர்ஸ் பிரதர்ஸ் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? ஒன்று வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று. 2வது ஃபார்ம் எதுக்குன்னா, நாங்கள் தொடர்ந்து கிளாஸ் கேட்க ஆசைப்படுறோம், கொடுங்க, ஆசைப்படுறோம் அப்படின்னு. விருப்பம் இருந்தால் எழுதி கொடுங்க. காரணம் என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அதுதான் எங்களுடைய பாலிசியுமே. விருப்பம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இது இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்றது மட்டும்தான். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களோட அழைப்பை ஏற்று இந்த 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க அனைவருக்கும் மறுபடியுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க, நீங்கள் உட்கார்ந்து எழுதுங்க. பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு ப்ரேயர் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் தயவு செய்து நீங்கள் போங்க. ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, ஃபார்மை கொடுத்துட்டு போங்க. நீங்கள் ஃபார்மை எழுதுறதுக்காக தான் நாங்கள் பாட்டே பாடுறோம். சரிங்களா? ஓகே, ஒரு பாட்டு பாடலாம். சகோதரர் தினேஷ் வந்து தொடர்ந்து வழி நடத்துவார். யார் 2 பேர்? என்ன 2 பேர்? ஓ, யார் 2 பேர் கொடுத்துன்னு சொல்ல ஆசைப்படுறீங்களா? அந்த 2 பேர் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் கிடையாது, ஆனால் கன்ஃபார்மாக. ஒன்று வந்து வினோத்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இன்னொருத்தவங்க வந்து டேனியல் கென்ரிக் அப்படின்றவர். டேனியல் இருக்கீங்களா? டேனியல் கென்ரிக் அப்படின்ற, ஹென்ரிக் இல்லை கென்ரிக் நினைக்கிறேன் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, வெரி குட். உங்களுக்கான பரிசு கிடைக்கும் கட்டாயமா. சரிங்களா? இப்போ ஒரு பாட்டு பாடலாம்.